அனைவருக்கும் வணக்கம். நமது ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பின் மற்றும் ஒரு மைல்கல்லாக மனிதம் என்ற அறக்கட்டளை புதிதாக உருவாக்கப்பட்டு இன்று 26/8/2024 திங்கட்கிழமை முதல் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் முன்னிலையில் இனிதே துவங்கப்பட்டது. மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடு மனிதம், பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம், பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம், என்றும் ஏழையின் பசியை போக்கிடவே கைகள் கோக்கும் மனிதம். இந்நிகழ்ச்சியில் இன்று பிறந்த நாள் காணும் திருமதி டி ஜெயசுந்தரி அவர்கள், செல்வி ரேஷ்மா பல் மருத்துவர் அவர்கள், பி பிரபாகரன் அவர்கள், மீனாட்சி ஹரிஷ்சந்தர் அவர்கள், திருமண நாள் காணும் திரு பூபாலராகவன், திருமதி மகா பூபாலராகவன் அவர்கள் மற்றும் அறுசுவை உணவு அளித்த சிந்து கேட்டரிங் உரிமையாளர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனிதத்தின் துணை செயலாளர் திரு அறிவழகன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளின் அன்பால் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூமியில் பிறந்த அனைவருமே சொந்தம் அல்லவா, அதில் மனித தன்மை இருப்பவர்கள் தெய்வம் அல்லவா. தெய்வத்தை கல்லில் தேட வேண்டாம், மனிதன் ஆகுங்கள். இந்த பூமியில் நாமும் உள்ளவரை மனிதம் போற்றுங்கள். கருணை உள்ளம் காணும் ஏழை கண்களில் ஆனந்தம், என்று பசியை தீர்க்கும் மனிதத்துக்கோ என்றும் என்றும் ஆனந்தம், என்றும் என்றும் ஆனந்தம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடு மனிதம், மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடு மனிதம். இன்று துவங்கப்பட்ட இந்த மனிதம் தொண்டு அறக்கட்டளையின் பசி என்று வருபவர்களுக்கு ஒரு வேளை உணவு இது திட்டமல்ல கருணை. கண் தானம், உடல் உறுப்புகள் தானம் என்பது அனைவராலும் வாழும் காலத்தில் கொடுத்திட முடியாது. இரத்த தானம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிரிவு ஒத்து வந்தால் மட்டுமே கொடுக்க முடியும். அனைவராலும் கொடுக்க முடியும் என்பது அன்னதானம். அதுவும் பசி என்று வருபவர்களுக்கு நாம் கொடுக்கும் அந்த ஒருவேளை உணவு அன்றைய நாளை நினைவில் கொள்ளும் விதமாக தரம் பார்த்து சிறந்த முறையில் அவர்களுக்கு வருடம் முழுவதும் ஒருவேளை பசிக்கு உணவு என்று நாம் வழங்கவிருக்கின்றோம். பயனாளிகள் இன்னும் சில தினங்களில் பிரிக்கப்பட்டு அரசு மருத்துவமனை, ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம் என்று நமது மனிதத்தில் இணைந்துள்ள டிரஸ்டிகள் மூலம் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று அவர்களால் விநியோகிக்கப்படும். மேலும் அரச மரம் அருகே தொடர்ந்து நாம் அறிவித்ததைப் போல இந்த சேவையும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.